எதிரிலா பலத்தினாய் வா வா வா. எனது கனவான இந்தியாவை அடைவது ஏன் கடினம் அப்படின்னு சுதன் கேள்வி கேட்டிருக்கிறாரு. அற்புதமான கேள்வி. சுதன், முதல்ல உங்களுடைய கனவு என்ன அப்படின்னு எனக்கு முழுமையாக தெரியாது. ஆனால் இந்த வயசில் என்ன கனவு இருக்கும் அப்படின்னு என்னால் ஓரளவு புரிஞ்சுக்க முடியும். இது கிரியேட்டிவ் ஏஜ். இந்த வயசில் எல்லாருமே நல்லது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதா ரொம்ப அதிகம். அதனால் நீங்கள் ஒரு நல்ல இந்தியா, அப்படி எல்லோராலும் நல்ல நாடு என்று போற்றப்படுகின்ற ஒரு நாடாக இந்தியா இப்போ செல்ல வேண்டிய தூரத்திற்கு செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட தூரத்தை அடைவதற்கு எது கடினம் அப்படின்னு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். பாரதியார் சொன்னார், கொஞ்சமோ பிரிவினைகள் 1 கோடி என்றால் அது பெரிதாமோன்னு சொன்னார். இப்போ நமக்கு நம்முடைய மொழி நமக்கு ஒரு பெரிய பிரிவினை கிடையாது. நம்முடைய இனம் பெரிய பிரிவினை கிடையாது. நம்முடைய மதம் பெரிய பிரிவினை கிடையாது. இதெல்லாம் வேறுபாடுகள். ஆனால் வேறுபாடுகள் என்பவை பிரிவினைக்கு வித்திடுபவை அல்ல. செப்பு மொழி 18 உடையாள் எனில் சிந்தனை ஒன்றுடையாள் அப்படின்னு பாரதி பாடியிருக்கிறார். அந்த காலத்தில் 18 மொழிகள் இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக அவர் நினைச்சார். அதனால் 18 மொழியை பேசுகிறவங்களாக இருந்தாலும் பாரத மாதாவுடைய மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்த சிந்தனை உடையவர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னார். அந்த ஒருங்கிணைந்த சிந்தனையை உறுதிப்படுத்துவதுங்கிறது தான் கொஞ்சம் கடினமாக இருக்குது. அதை உறுதிப்படுத்துறதுக்கு நம்ம தொடர்ந்து முயற்சி எடுக்கணும். அதுக்கு சில அடிப்படை கொள்கைகளில் நமக்கு ஒற்றுமை இருக்கணும். அதாவது அது என்ன அடிப்படை கொள்கை? எல்லோருக்கும் சமமான வாய்ப்புகள் தரப்பட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக இருக்கணும். அதில் உறுதியாக இருந்தோம்னா கல்வி தரம் கிராமத்திலிருந்து நகரத்திலிருந்து அதிக வேறுபாடு உள்ளதாக இருக்காது. எல்லோருக்கும் தரமான கல்வி அளிக்கப்படல் வேண்டும். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப், முதல் ஸ்டெப். அந்த தரமான கல்வி எல்லோரும் பெறுவதற்கு சமமான வாய்ப்புகள் இருக்க வேண்டும். அப்படி வாய்ப்பு சமமாக கொடுத்துட்டா அதில் கெட்டிக்காரன் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பான். கொஞ்சம் கம்மியாக உள்ளவங்க செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க்லாம் எடுப்பாங்க. அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்தபடி, அவங்கவுங்க திறமைக்கு தகுந்தபடி அவங்க எந்த துறையில் கல்வி கற்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கல்விக்கான வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும். ஒருத்தர் என்ஜினியராகனு ஆசைப்படுவார், ஒருத்தர் டாக்டராகனு ஆசைப்படுவார், இன்னொருத்தர் பியூர் சயின்ஸ் படிக்கணும்னு ஆசைப்படுவார், இன்னொருத்தர் இலக்கியம் படிக்கணும்னு ஆசைப்படுவார். எல்லோருக்கும் அவர்கள் விரும்புகின்ற துறையில் சேர்வதற்கான வாய்ப்புகள் அளிக்கப்பட வேண்டும். அந்த வாய்ப்புகள் அளிக்கப்படும் சொல்லும்போது என்னது, மெடிக்கல் காலேஜில் சேர்றதுனா 20 லட்ச ரூபா வேணும் அப்படிங்கிற நிலைமை இல்லாமல் இருக்கணும். அப்படிங்கிறது தான் சமமான வாய்ப்புகள். ஏழைகளாக இருந்தாலும் பணக்காரர்கள் இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி வாய்ப்புகள் சமமாக இருக்க வேண்டும். அடுத்து, அவர்கள் அனைவருக்கும் வேலை அளிக்கும் திறமையை நாடு கொண்டிருக்க வேண்டும். அவர்கள் வேலை செய்பவர்களாகவோ பிறருக்கு வேலை கொடுப்பவர்களாகவோ உருவாகின்ற சூழ்நிலையை நாடு கொடுக்க வேண்டும். இது எல்லாம் நம்ம பெரியவங்க யோசிச்சிருக்காங்க. அதில் ஓரளவுக்கு நம்ம வெற்றி கண்டிருக்கிறோம். கொஞ்சம் ஸ்லோவாக போய்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்லோவாக தான் புறமே ஒளி. நீங்கள் கேட்டீங்கல்ல ஏன் கடினம்னு, அருமையான கேள்வி. ஏன் முடியாதுன்னு நீங்கள் கேட்கல. தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டிஃபிகல்ட் அண்ட் இம்பாசிபிள். நமக்கு கடினமாக இருக்குது. நமக்கு பல ஆயிரம் ஆண்டுகளாக இங்கே சில நிலவுகின்ற சில சமூக சூழ்நிலைகள் அதை நம்ம எந்த அளவுக்கு வேகமாக போகணுமோ அந்த வேகத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்துதுங்கிறது உண்மை. ஆனால் செல்ல வேண்டிய பாதை சிறப்பாக இருக்கிறது. அதை பற்றிய பார்வையும் இன்று உள்ள இளைய தலைமையிடம் கூர்மையாக இருக்கிறது. எனவே நாம் செல்ல வேண்டிய திசையில் நம் நாடு நிச்சயமாக உங்களை போன்ற இளைஞர்களால் அடைந்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்களுடைய கேள்விக்கான பதிலை முடிக்கிறேன். வணக்கம். ஒளியிழந்த நாட்டிலே நின்றேனும் உதய ஞாயிறொப்பவே